இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டல் மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டல் மாடியூலில் 2 வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டல் மாடியூல்னா என்ன, அதோட ஓவரால் மெனுஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டலுக்கான ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்த்தோம். ஸோ இப்போ தேர்ட் வீடியோவாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டலுக்கு சம் ஆஃப் பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா. காரோ பைக்கோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டலுக்கு வர்றாங்க அப்படின்னா 1 டே, 1 வீக் ஆர் 3 டேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான பீரியட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்மளோட ஓடோ ரெண்டல் மாடியூலில் கிரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டல் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓவராலாக இந்த வியூவில் தான் இருக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் ரெண்டல் பீரியட்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதுக்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டெய்லி, ஹவர்லி, 3 ஹவர், நைட்லி, மந்த்லி, அப்புறம் குவார்ட்டர்லி, ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படிலாம் வந்து ரெண்டல் கொடுப்போமோ அதுக்கான மெனு வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1 டெய்லி இருக்குது, ஹவர்லி இருக்குது, த்ரீ ஹவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு அதுக்கப்புறம் 3 வீக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நியூவாக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 1 டே இருக்கல, நான் வந்து 3 டேஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். நியூவில் இப்போ வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இல்லை, டேஸ். இதில் டியூரேஷன் வந்து 3. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மெனுவில் ஆல்ரெடி யூனிட்ஸ் இருக்குது, அதை வந்து நான் டேஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ரெண்டல் விடுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டல் பைக் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டல் பைக் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் எப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெனுஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ரெண்டல் ப்ரைஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நம்ம இங்கே ப்ரைஸிங்கில் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை ஏர்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த பீரியட்ஸோட லிஸ்ட் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்ன்னு மாற்றிருக்கோம். அதே மாதிரி இது வந்து டெய்லி 1 வீக் நம்ம கிரியேட் பண்ண இல்லையா, டேஸ் 3 டேஸ். ஸோ அது வந்து இங்கே நமக்கு விசிபிலிட்டி ஆகுது. ஸோ இது மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன், டெய்லி 1 டேக்கு 1 டே ரெண்டல் விட்டுறோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ, 100 ருபீஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரெண்டல் பைக் வந்து 1 ஹவர் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இதில் ஹவர்லி கொடுத்துக்கலாம். ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் இது வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ வந்து மந்த்லினா ஒரு 10,000 சம்திங், அந்த மாதிரி ஒரு 5,000, 3,000. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட்டுக்கு இதெல்லாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் லிஸ்ட் கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரெகுலராக ஒரு பர்சன் வந்து எடுக்கிறாங்க. ரெண்டல் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி நம்மக்கிட்ட தான் எடுப்பாங்க. ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு சம் ஆஃப் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவர்லி ஃபைன். இன்கேஸ் அவங்க வந்து லேட்டாக விடுறாங்க அப்படின்னா, ஸோ இது மோஸ்ட் ஆஃப் எந்த இதுலேயும் மேபி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹவர்லி ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு வேளை லேட்டாக வந்து விடுறாங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ். ஓகேங்களா, சின்ன திங்ஸ்னால் பரவாயில்ல, இந்த மாதிரி கார், இந்த மாதிரி பைக் இப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா லேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஹவர்லி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபைன். அதே மாதிரி ஒரு டேவே ஆயிடுச்சு அப்படின்னா பர் டேக்கு எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ட் ப்ராடக்ட். அதாவது இப்போ வந்து 1 ஹவர் பிஃபோர் வந்து பிக்கிங் டைம், அதாவது 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணிக்க முடியும். அவங்க கொடுத்த டைம்லேருந்து, அவங்க கேட்ட டைம்லேருந்து 1 ஹவர் பிஃபோராகவே அது வந்து நம்ம வந்து பிக்கிங் டைம்லேருந்து 1 ஹவர் பிஃபோராகவே அது வந்து ரிசர்வ் ப்ராடக்டாக மாறிடும். இன்கேஸ் அந்த 1 ஹவர் டைமில் வேற யாராவது வந்து கேட்குறாங்கன்னா அது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றத நமக்கு காட்டும். ஓகேங்களா, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி ரெண்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காருக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் லிஸ்ட் ப்ளஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஹவர்லி அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இப்படி தாங்க ஒரு ரெண்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து அதேமாதிரி ரெண்டல் ப்ரைஸ் வந்து கிரியேட் பண்ணணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.